அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரை. தியானத்திற்கான தலைப்பு துயரத்தில் ஆசீர்வாதம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. துன்ப துயரம் இல்லாத வாழ்வு யாருக்குத்தான் கிடைக்கும்? விழுந்து போன இந்த உலகில் மனிதர் மாத்திரமல்ல, நாசியில் சுவாசமுள்ள யாவுக்கும் வாழ்க்கை இன்று போராட்டம்தான். என்றாலும் நாம் வியாதிப்பட்டு அல்லது பலவித நெருக்கங்களில் இருக்கும்போது நம்முடைய நண்பர்களின் ஜெபங்களினால் நாம் ஆறுதலும் உற்சாகமும் அடைவதுண்டு. நான் ஜெபிக்க முடியாதபடி பலவீனனாக நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அப்பொழுது அங்கிருந்த செவிலியர் எனக்காக ஜெபித்தனர். உண்மையாகவே எனக்கு புதுபலன் கிடைத்து தைரியம் அடைந்தேன் என்று ஒருவர் தனது சாட்சியை பகிர்ந்து கொண்டார். மனிதர் நம்மை மறந்தாலும் நம்முடைய பலவீனங்களை அறிந்து நமக்காக பாரப்பட்டு ஜெபிக்கின்ற ஆண்டவர் நமக்கு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் நமது இக்கட்டான நிலைமையை பார்த்து மனவேதனை அடைகிறார் என்பதை உணரும்போது அது நமக்கு எவ்வளவு ஆறுதலாய் இருக்கிறது. ஆம், ஒரு முழு மனிதனாக அவர் உலகில் வாழ்ந்தபோது நாம் இன்று அனுபவிக்கிற சகல துயரங்களையும் அவர் அனுபவித்திருந்தார். ஆகையால் அவர் நமது துயரத்தை உணர்கிறார், நமக்காக மனதுருகுகிறார். பவுலடியார் தனது ஊழிய பாதையில் சொல்லி முடியாத துயரங்களை சந்தித்தவர். என்றாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. இந்த துயரங்களுக்கூடாக ஆண்டவருடைய ஆறுதலை அதிகமாக அவர் அனுபவித்திருந்தார். ஆகவேதான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் வசனங்கள் 3-4 என்கிறார். தேவ பிள்ளையே, 1, நமது தேவைகளில் நாம் தனித்து விடப்படுவதே இல்லை. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருக்கிற இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். நமது துன்பத்தை பகிர்ந்து கொண்டு நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். அந்த ஆறுதல் மனிதன் தருகின்ற ஆறுதல் போன்றதல்ல. நமது ஆத்துமா அவருக்குள் அமைதல் அடைகிற ஆறுதல். 2வதாக, நமது துயரங்கள் எதுவும் வீணுக்கல்ல. தனது பிள்ளையை இழந்த ஒரு தாய் அநேக தாய்மாரின் துயரத்தில் ஆறுதல் அளிக்கும் பாத்திரமாக இருப்பது போல நாம் எந்த பாடுகளுக்கூடாக கடந்து செல்லுகிறோமோ அதே பாதையில் செல்கிறவர்களுக்கு கர்த்தர் நம்மை ஆறுதலின் பாத்திரங்களாக மாற்றுகிறார். ஜெபம் செய்வோமா? எங்கள் ஆறுதலின் தேவனே, எங்கள் துக்க துயர நேரங்களில் நீர் எங்களை தேற்றி பலப்படுத்தினீர். இவ்வித பாடுகள் வழி செல்லும் மக்களுக்கும் நாங்கள் ஆறுதலின் பாத்திரங்களாக விளங்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.